வணக்கம். மாமல்லபுரத்தில் கடலோரத்தில் சிறிய பாறைகள் இரண்டு எதிரெதிராக அமைந்திருந்த இடத்தை ஆதித்ய கரிகாலனும் மற்ற இருவரும் அணுகினார்கள். ரதத்திலிருந்து இறங்கி சென்றார்கள். இரண்டு பாறைகளையும் 2 சிம்மாசனங்களாக கருதி கரிகாலனும் மலையமானும் அமர்ந்தார்கள். பார்த்திபேந்திரன் அவர்களுக்கு சற்று அப்பால் நின்றார். அடிக்கடி அலைகள் வந்து அவர்களுடைய முழங்கால் வரையில் நனைத்து கொண்டிருந்தன. சற்று தூரத்தில் படகுகள் வரிசை வரிசையாக பல்வகை பண்டங்களை சுமந்து கொண்டு கடலை கிழித்து கொண்டு சென்றன. அப்பண்டங்களை படகிலிருந்து இறக்கி பாய்மரம் விரித்து நின்ற பெரிய மரக்கலங்களில் ஏற்றி கொண்டிருந்தார்கள். இரட்டை மண்டல படையெடுப்புக்காக சேகரித்து வைத்த பண்டங்களை எல்லாம் இலங்கைக்கு போக வேண்டி இருப்பதை நினைத்தால் என் நெஞ்சம் கொதிக்கிறது என்றார் பார்த்திபேந்திரன். பின்னே என்ன செய்கிறது? சோழ நாட்டின் பொறுக்கி எடுத்த வீரர் படைகள் இலங்கையில் இருக்கின்றன. அவர்கள் போர்க்களங்களில் வெற்றி மேல் வெற்றி அடைந்து வருகிறார்கள். 1000 வருஷமாக இலங்கை அரசர்கள் வீற்றிருந்த அரசு புரிந்த அனுராதபுரத்தை கைப்பற்றி ஜெயங்கொடி நாட்டி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வீரர்கள் பட்டினி கிடந்து சாகும்படி விட்டு விடுவதா என்றார் ஆதித்ய கரிகாலன். அப்படி விட வேண்டும் என்று யார் சொன்னார்கள்? உணவு பண்டங்கள் அனுப்ப வேண்டியதுதான். ஆனால் சோழ நாட்டிலிருந்து நாகப்பட்டின துறைமுகத்தில் ஏறி போக வேண்டும், அல்லது பாண்டிய நாட்டிலிருந்து சேதுக்கரையில் ஏறி அனுப்ப வேண்டும். இந்த வறண்ட தொண்டை மண்டலத்திலிருந்து போக வேண்டிய அவசியம் என்ன? அதிலும் நான் வடக்கே படையெடுத்து செல்வதற்கு இதனால் தடை ஏற்படும் என்பதை எண்ணி சொன்னேன் என்றார் பார்த்திபேந்திரன். அதை நினைத்தால் எனக்கும் உள்ளம் கொதிக்கத்தான் கொதிக்கிறது. அந்த பாவி பழுவேட்டையர்களின் நோக்கம் என்னதான் என்று தெரியவில்லை. எத்தனை நாள் இதெல்லாம் சகித்து கொண்டிருப்பது? தாத்தா, ஏன் இன்னும் பேசாமல் வாயை மூடிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஏதாவது வாயை திறந்து சொல்லுங்கள் என்றார் கரிகாலன். குழந்தாய், இந்த கடல் அலைகள் ஓயாமல் ஓவென்று சத்தமிடுகின்றன. கடல் அலைகளோடு போட்டி போட்டுக்கொண்டு உன் தோழன் பார்த்திபேந்திரனும் கூச்சலிடுகிறார். இதற்கு நடுவில் நான் என்ன பேசுவது? எனக்கோ வயதாகி தள்ளாமை வந்துவிட்டது என்றார் மலையமான் மிலாடுடையார். பார்த்திபேந்திரா, சற்று நேரம் நீ சும்மா இரு. தாத்தா அவருடைய கருத்தை சொல்லட்டும் என்றார் ஆதித்ய கரிகாலன். இதோ வாயை மூடி கொண்டு விட்டேன். பாவம் தாத்தா தள்ளாத வயதில் மலைக்கோட்டையிலிருந்து கீழே இறங்கி இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வந்திருக்கிறார். அவர் முன்னால் நான் வாயை திறக்கலாமா? இந்த கடலுக்கு தான் கொஞ்சமும் புத்தி இல்லை. ஓயாமல் இறைந்து கொண்டிருக்கிறது. இதை அடக்குவார் ஒருவரும் இல்லை. நம் மலைய அரசரிடம் சமுத்திரராஜாக்கு கொஞ்சமும் பயமில்லை போலிருக்கிறது என்றார் பார்த்திபேந்திரன். தம்பி பார்த்திபேந்திரா, அப்படியும் ஒரு காலம் இருந்தது. திருக்கோவலூர் மலையமான் என்ற பெயரை கேட்டு இந்த காசினியில் உள்ள அரசர்கள் எல்லாம் நடுநடுங்குவார்கள். சமுத்திரராஜனும் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக தான் இருப்பார். இந்த உடம்பு தளர்ச்சி அடைந்ததும் இப்போது எல்லோரும் துள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். 1000 வருஷத்து பழங்குடியை சேர்ந்த என்னை நேற்றைக்கு மேற்கே இருந்து வந்த பழுவேட்டையர்கள் ஒழித்துவிட பார்க்கிறார்கள். அது ஒரு நாளும் நடக்கப் போவதில்லை. கரிகாலா, பழுவேட்டையரின் நோக்கம் என்னவென்று தெரியவில்லை என்பதாக சற்று முன்னால் சொன்னாய் அல்லவா? அவர்களுடைய நோக்கம் இன்னதென்று நான் சொல்கிறேன் கேள். உன்னையும் உன் சகோதரனையும் தனித்தனியே பலவீனப்படுத்துவதுதான் அவர்களுடைய நோக்கம். இலங்கையில் உன் தம்பி அருள்மொழி தோல்வி அடைய வேண்டும். அதனால் அவமானம் நேர வேண்டும். இங்கே உனக்கு உன் தம்பியின் பேரில் கோபம் ஏற்பட வேண்டும். நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டு கொள்ள வேண்டும். அதை பார்த்து இந்த கிழவன் வேதனைப்பட வேண்டும். இதுதான் அவர்களுடைய அந்தரங்க நோக்கம் என்று மிலாடுடையார் ஆத்திரத்துடன் சொல்லி வருகையில் கரிகாலன் குறுக்கிட்டார். இந்த நோக்கத்தில் அவர்கள் ஒரு நாளும் வெற்றி அடைய போவதில்லை தாத்தா. என் தம்பியையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது. அருள்மொழிக்காக நான் உயிரையே விடுவேன். எனக்கு ஒவ்வொரு சமயம் தோன்றுகிறது, கப்பல் ஏறி நானும் இலங்கைக்கு போகலாமா என்று. அங்கே அவர் என்ன கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறானோ என்னவோ. நான் இங்கே சுகமாக உண்டு உடுத்தி அரண்மனையில் தூங்கிக் கொண்டு காலம் கழிக்கிறேன். என் வாளும் வேலும் துருப்பிடித்து போகின்றன. ஒவ்வொரு கணமும் எனக்கு ஒரு யுகமாக போய்கொண்டிருக்கிறது. இங்கு இருக்கவே பிடிக்கவில்லை. தாத்தா, சொல்லுங்கள், இந்த பண்டங்கள் ஏற்றும் கப்பல்கள் ஒன்றில் ஏறி நானும் இலங்கைக்கு போகட்டுமா என்று கேட்டாள் கரிகாலர். அரசே, அருமையான யோசனை. பல நாளாக நான் நினைத்து கொண்டிருக்கிறதை தாங்களும் சொல்கிறீர்கள். புறப்படலாம், வாருங்கள். இதற்கு தாத்தாவை யோசனை கேட்பதில் பயனில்லை. இவரை கேட்டால் வேண்டாம் பொறு என்றுதான் புத்திமதி சொல்லுவார். நாளைக்கே நாம் புறப்படலாம். தொண்டை மண்டல படையில் பாதியை அழைத்து கொண்டு போகலாம். இலங்கை யுத்தத்தை ஒரு வழியாக முடித்து கொண்டு நேரே நாகப்பட்டினத்தில் வந்து இறங்கலாம்.
இறங்கி தஞ்சாவூருக்கு சென்று அந்த பழுவேட்டையர்களை ஒரு கை பார்த்து விடலாம் என்று பார்த்திபேந்திரன் பொரிந்து கொட்டினார். கரிகாலா, பார்த்தாயா, நான் முதலிலேயே என்ன சொன்னேன்? இவன் வாயை மூடிக்கொண்டிருந்தால்தான் நான் பேசுவேன் என்று சொல்லவில்லையா? இதோ வாயை மூடிக்கொள்கிறேன் தாத்தா, நீங்கள் சொல்வதெல்லாம் சொல்லி முடியுங்கள் என்று பார்த்திபேந்திரன் வாயை கையினால் பொத்தி கொண்டார். கரிகாலா, நீ வீராதி வீரன். உன்னை போன்ற பராக்கிரமசாலி இந்த வீர தமிழ்நாட்டிலே கூட அதிகம் பேர் பிறந்ததில்லை. என்னுடைய 80 பிராயத்துக்குள் நானும் எத்தனையோ பெரிய யுத்தங்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் எதிரிகளின் கூட்டத்தில் தனித்தனியே புகுந்து சென்று உன்னை போல் சண்டையிட்ட இன்னொரு வீரனை பார்த்ததில்லை. சேவூர் பெரும்போர் நடந்த போது உனக்கு வயது 16 கூட ஆகவில்லை. அந்த வயதில் பகைவர்களின் கூட்டத்தில் புகுந்து சென்ற வேகத்தையும், இடசாரி வலசாரியாக உன் வாள் சுழன்ற வேகத்தையும், பகைவர்களின் தலைகள் உருண்ட வேகத்தையும் போல் நான் என்றும் பார்த்ததில்லை. இன்னும் என் கண் முன்னால் அந்த காட்சி நின்று கொண்டிருக்கிறது. உன்னை போலவே உன் சிநேகிதன் பார்த்திபேந்திரனும் வீராதி வீரன்தான். ஆனால் நீங்கள் 2 பேரும் பதற்றக்காரர்கள், முன்கோபம் உள்ளவர்கள். எது வேண்டுமோ அதற்கு நேர்மாறான காரியத்தை செய்ய தோன்றிவிடுகிறது. தாத்தா, இம்மாதிரி உபதேசம் தாங்கள் இதற்கு முன் எத்தனையோ தடவை செய்திருக்கிறீர்கள். செய்திருக்கிறேன், ஆனால் ஒன்றும் பயன்படவில்லை என்கிறாயா? பேசாமல் என்னை ஊருக்கு திரும்பி போக சொல்கிறாயா? இல்லை இல்லை, இப்போது நடக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொல்லுங்கள். உனது சகோதரன் அருண்மொழியை உடனே இவ்விடத்துக்கு அழைத்து கொள்ள வேண்டும். நீயும் உன் சகோதரனும் பிரிந்திருக்கவே கூடாது. தாத்தா, இது என்ன யோசனை? அருள்மொழி இங்கு வந்துவிட்டால் இலங்கை யுத்தம் என்ன ஆகிறது? இலங்கை யுத்தம் இப்போது ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறது. அனுராதாபுரத்தை பிடித்தாகி விட்டது. இனி அங்கே மழைக்காலம். இனி 4 மாதத்திற்கு ஒன்றும் செய்ய முடியாது. பிடித்த இடத்தை விட்டு கொடுக்காமல் பாதுகாத்து வர வேண்டியதுதான். இதை மற்ற தளபதிகள் செய்வார்கள். அருள்மொழி சமயம் இங்கே இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். கரிகாலா, உண்மையை மூடி மூடி வைப்பதில் பயன் என்ன? விஜயாலய சோழரின் குலத்துக்கும் அவர் அடிகோலிய சோழ சாம்ராஜ்யத்துக்கும் பேராபத்து வந்திருக்கிறது. நீயும் உன்னை சேர்ந்தவர்கள் எல்லோரும் இப்போது ஒரே இடத்தில் தங்கி சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய பலத்தை எல்லாம் திரட்டி வைத்து கொள்ளவும் வேண்டும். எப்போது என்ன விதமான அபாயம் வரும் என்று சொல்ல முடியாது. தாத்தா, இது என்ன? இப்படி என்னை பயமுறுத்துகிறீர்கள்? என் கையில் வாள் இருக்கும் வரையில் எனக்கு என்ன பயம்? எப்படிப்பட்ட அபாயம் வந்தால்தான் என்ன? தன்னந்தனியாக நின்று சமாளிப்பேன். எத்தகைய ஆபத்துக்கும் நான் பயப்படுகிறவன் அல்ல. பிள்ளாய், நீ எப்படிப்பட்ட தைரியசாலி என்று எனக்கு சொல்ல வேண்டுமா? ஆயினும் திருவள்ளுவர் பெருமான் சொல்லியிருப்பதை சில சமயம் எண்ணி பார்க்க வேண்டும். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்று அந்த மகான் சொல்லியிருக்கிறார். போர்க்களத்தில் பகைவர்களுக்கு எதிரெதிரே நின்று போரிடும் போது அச்சம் கூடாது. அப்படி பயப்படுகிறவன் கோழை. அவ்விதம் பயப்படுகிற பிள்ளை என் வம்சத்தில் பிறந்தால் அவரை நானே இந்த கிழடாய் போன வலுவிழந்த கையினால் வெட்டி போட்டு விடுவேன். ஆனால் மறைவில் நடக்கிற சதிகளுக்கும் சூழ்ச்சிகளுக்கும் கண்ணுக்கு தெரியாத அபாயங்களுக்கும் பயப்பட்டே ஆக வேண்டும். பயப்பட்டு அந்த நிலைமைக்கு தகுந்த முன்ஜாக்கிரதையும் செய்து கொள்ள வேண்டும். அரச குலத்தில் பிறந்து சிம்மாசனத்துக்கு உரியவர்கள் இது விஷயத்தில் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. இருந்தால் நாட்டுக்கே நாசம் விளையும். தாத்தா, அப்படி என்ன ரகசிய அபாயங்கள் தாங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? சற்று விளக்கமாக சொன்னால் தானே நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க முடியும். சொல்லத்தான் வருகிறேன். சில நாளைக்கு முன்னால் கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் அர்த்த ராத்திரி வேளையில் ஒரு கூட்டம் நடந்தது. அதற்கு பெரிய பழுவேட்டையர் வந்திருக்கிறார். அதில் பல முக்கிய பிரமுகர்கள் வந்திருக்கிறார்கள். வந்திருக்கட்டும், அதனால் என்ன? எல்லோரும் நடுநிசை வரையில் கூத்தும் கேளிக்கையும் பார்த்துவிட்டு வயிறு புடைக்க சாப்பிட்டு அதற்கு மேல் மிடாமிடாவாக கல்லை குடித்துவிட்டு தூங்க போயிருப்பார்கள். அதை பற்றி நமக்கு என்ன? நீங்கள் சொன்ன தாடி மீசை நடத்த கிழடுகள் எல்லாம் கூடி பேசி என்ன புரட்டி விடுவார்கள். கிழடுகளை பற்றி உனக்கு இவ்வளவு நல்ல அபிப்பிராயம் இருக்கும் பட்சத்தில் நான் எதை சொல்லி என்ன பயன்? நானும் ஒரு கிழவன் தானே. அவர்கள் எல்லாரையும் விட தொண்டு கிழவன் நான். தாத்தா, கோபம் வேண்டாம். அந்த கையிலாகாத கிழங்களோடு தங்களை நான் சேர்த்து விடுவேனா? சரி, அப்புறம் என்ன நடந்தது சொல்லுங்கள். அந்த கையிலாகாத கிழங்கள் என்று மறுபடியும் சொல்கிறாய். அவர்களின் தலைவனான பெரிய கிழவன் கொஞ்ச நாளைக்கு முன்புதான் கல்யாணம் செய்து கொண்டான் என்பதை மறந்து விடாதே. இளம் பெண்ணை மணந்த கிழவனைப் போல் உலகில் அபாயகரமான இளைஞன் யாரும் இல்லை என்பதையும் தெரிந்து கொள். கிழவனின் கல்யாணத்தை பற்றி பேசத் தொடங்கியதும் ஆதித்ய கரிகாலனுடைய முகத்தில் ஒரு விசித்திரமான மாறுதல் உண்டாகியது. அவருடைய கண்கள் திடீரென்று சிவந்து இரத்த பலி கேட்கும் சூத்திர தேவனை போல் விழித்தன. உடதுகள் துடித்துடித்தன. பற்கள் நரநரவென்று கடித்து கொண்டன. இவைகளையெல்லாம் மலையமான் கவனிக்கவில்லை. ஆனால் பார்த்திபேந்திரன் கவனித்து கொண்டிருந்தார். அந்த கல்யாண பேச்சு இப்போது என்னத்துக்கு ஐயா? சம்புவரையர் அரண்மனையில் அப்புறம் என்ன நடந்தது என்பதை சொல்லுங்கள் என்றார் பல்லவ வீரன்.
அதை தான் சொல்ல வந்தேன். ஆனால் வயதாகிவிட்டதல்லவா, புத்தி தடுமாறி வேறெங்கேயோ போய்விடுகிறேன். கேள் கரிகாலா, பார்த்திபேந்திரா, நீயும் கேட்டுக்கொள். அந்த நள்ளிரவு கூட்டம் கிழவர்களின் கூட்டம் மட்டுமல்ல, சில வாலிபர்களும் அதில் இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் சம்புவரையர் மகன் கந்தமாறன், இன்னொருவர் என்று தயங்கினதை பார்த்து, யார் தாத்தா இன்னொருவர் என்று கரிகாலர் தூண்டி கேட்டார். உன்னுடைய பெரிய பாட்டனார் கந்தராதித்தருடைய திருக்குமாரன், உன்னுடைய சித்தப்பன் மதுராந்தக தேவன்தான். இதை கேட்டதும் ஆதித்ய கரிகாலனும் பார்த்திபேந்தரும் கலகலவென்று சிரித்தார்கள். என்ன சிரிப்பு? இந்த சிரிப்புக்கு பொருள் என்ன? மறுபடியும் என்னை கேலி செய்கிறீர்களா என்று மிலாடுடையார் கேட்டார். இல்லை தாத்தா, இல்லை. மதுராந்தகனை தாங்கள் வாலிபன் என்கிறீர்களே, அதற்காக தான் சிரிக்கிறோம். அவர் கிழவன்களுக்கெல்லாம் தொண்டு கிழவர் அல்லவா, பழுத்த சிவஞான கிழடு அல்லவா என்றார் ஆதித்ய கரிகாலன். கிழவன்களுக்கெல்லாம் சில சமயம் இளமை திரும்பும் என்று நீ கேள்விப்பட்டதில்லையா? அதுபோல மதுராந்தகனுக்கும் இளமை திரும்பி இருக்கிறது. சில நாள் முன்பு வரையில் துறவியாக போகிறேன், சிவ கைங்கரியம் செய்ய போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் 1, 2, 3 என்று கல்யாணம் செய்து கொண்டு போகிறார் அல்லவா? செய்து கொள்ளட்டும், இன்னும் பல கல்யாணங்கள் செய்து கொள்ளட்டும். அதனால் என்ன? தம்பி, மதுராந்தகனின் கல்யாணங்கள் சாதாரணமானவை அல்ல, ராஜரீக கல்யாணங்கள், பழுவேட்டையர்களின் அந்தரங்க சூழ்ச்சியை சேர்ந்த கல்யாணங்கள். தாத்தா, இன்னும் எதற்காக மர்மமாகவே பேசி கொண்டிருக்கிறீர்கள்? விட்டு சொல்லுங்கள். பழுவேட்டையர்கள் என்னதான் விரும்புகிறார்கள்? ஊர் ஊராக சென்று அவர்கள் கூட்டம் போடுவதின் நோக்கம் என்ன? மதுராந்தக தேவனை வைத்துக்கொண்டு என்ன செய்ய பார்க்கிறார்கள் என்று ஆதித்ய கரிகாலன் கேட்டார். வேறு ஒன்றுமில்லை. உனக்கும் உன் தம்பிக்கும் ராஜ்ய உரிமை இல்லை என்று செய்துவிட்டு மதுராந்தகனை சோழ நாட்டின் சிம்மாசனத்தில் ஏற்ற எண்ணுகிறார்கள். அதற்கு உன் தந்தையின் சம்மதத்தை பெறுவதற்காகவே அவரை தஞ்சை கோட்டையில் சிறையில் வைத்திருப்பது போல் வைத்திருக்கிறார்கள் என்றார் மிலாடுடையார். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை பொன்னியின் செல்வன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.